பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வேத பகுதியானது யாத்ராமம் 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் நாங்கள் பார்க்கிறோம், அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடையத்திலே, அதாவது ஒரு அடிமையாக இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனிடத்திலே ஒரு அடிமையாக வேலை செய்யும் பொழுது அவன் எவ்வாறு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, ஒருவன் 7 வருஷம் வேலை செய்த பின்பதாக அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதாம். அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, அதாவது ஒரு வேலைக்காரனாக அடிமையாக வேலை செய்த அந்த மனுஷன் 7 வருடம் முடிந்த பின்பதாக அவனுக்கும் கூடும் அந்த எஜமானிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட. எனக்கு பிரியமானவர்களே, அப்படியாக அந்த கதையிலே நாங்கள் படிக்கிறோம். ஒரு மனுஷன் 7 வருஷமாக ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்வானான்னு சொன்னால் அவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்படியாக அவன் போகும் பொழுது அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாளில் நாங்களும் நீங்களும் அப்படியாக யோசிப்போம் என்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? மெய்யாகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களை அடிமைகளாக இருந்த எங்களை மீட்டெடுத்து தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அதுவே தேவன் எங்களை கொடுத்த பெரிய ஒரு விடுதலையாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த விடுதலையை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். கர்த்தரிடத்திலே அவர்களை சேர்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.